இது உங்க யாஷிகா ஆனந்த். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண யாஷிகா ஆனந்த் இப்போது அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அப்புறமா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தாலும் இப்போது இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்துட்டுருக்கு. அதில் யாஷிகா ஆனந்த் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வதி பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது அவங்களோட கண்ணில் வந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. அதை வச்சே வந்து அவங்க கேம் ஆடினாங்க, பிக் பாஸ் கேமை கண்டினியூ பண்ணாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறுத்தலை. அப்போ வந்து எல்லாருமே சிரிச்சு அங்கே மீம்ஸ் போட்டாங்க. பார்வதிக்கு இதுக்கு மேலே இன்ஜுரி நடக்கணும் அண்ட் சபரியை வந்து பாராட்டினாங்க. ஏன்னா சபரி மூலியமாக தான் வந்து பார்வதிக்கு அந்த இன்ஜுரி வந்தது. அதனால சபரியை வந்து மக்கள் பாராட்டி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சொசைட்டியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு யாஷிகா ஆனந்த் போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு இமேஜும் போட்டுட்டு அண்ட் இமீடியட் ரெட் கார்டு ஃபார் திஸ் அப்படின்னு சாண்ட்ராவை பாட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையும் யாஷிகா ஆனந்த் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு யாஷிகா ஆனந்த் சொல்லாம சொல்லியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு போஸ்டையும் யாஷிகா ஆனந்த் ரீஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ரீஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தாங்களா, இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க, சபரிக்கு ரெட் கார்டும் கொடுக்கணும், ஏன்னா அவரும் வந்து வேணும்னே டாஸ்க்ல வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ வந்து பயஸ்டாக இருக்காதீங்க. நான் யாரையோடைய சைடையும் எடுக்கல. ஒருத்தங்க வந்து சில விஷயங்கள் பண்ணால் அது தப்பு, இன்னொருத்தங்க அந்த விஷயம் பண்ணால் அது சரி, அப்படி இருக்கக்கூடாது. பார்வதி வந்து கேமாக தான் ஆடினாங்க, ஆனால் அவங்க பண்ணால் அது தப்பாக மாறக்கூடாது அப்படின்னு யாஷிகா ஆனந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.